எங்களோட சாதனைகளின் அடையாளம் உலகம் முழுக்க ஏன் நிலாவையும் செவ்வாய் கிரகத்தையும் கூட போய் அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் எங்களோட தாய் வீடான இந்த அழகான தமிழ்நாடு. நாங்க தமிழ் பெண்கள். பெண்களோட நியாயமான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஆரோக்கியமான சூழல் வேற எந்த ஊர்ல கிடைக்குது? எங்க குழந்தைகள் மகிழ்ச்சியோட பள்ளிக்கு வந்து அவங்க கற்றல் திறன் மேம்பட தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகத்துக்கே முன்னோடியான திட்டமா இருக்கு. அந்த பள்ளிகளில் காலை உணவு சமைக்கிற பெண்கள் அந்த மாணவ செல்வங்களின் தாய்களான மகளிர் சுய உதவிக்குழு மகளிர் தான். சுந்தரி சிறியடவா சுந்தரி சுந்தரி சிறியடவா சுந்தரி பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமா? அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு கல்லூரிக்கு படிக்க போகும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிற புதுமை பெண் திட்டம் இங்க மட்டும்தானே இருக்கு. கல்லூரி படிப்போட முடிச்சிருச்சா? எங்க ஊர் மாணவிகளுக்கு படிப்போட திறன் பயிற்சியும் கொடுக்கிற நான் முதல்வன் திட்டம் போல வேற எங்கேயுமே இல்லை. பாதுகாப்பான சூழல் கொடுக்கிற தோல்வி மகளிர் தங்கும் விடுதி திட்டம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கிற வன்முறைகளுக்கு தீர்வு காண அந்தந்த ஊரிலேயே பாலின வள மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தந்த கலைஞருடைய வழியில விவசாய நிலம் வாங்க பெண்களுக்கு மானியம் வழங்குற நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம்.
பெண்களுக்கு தொழில் நடவடிக்கைகளில் உள்ள பிரச்சனைகளை நீக்க வந்ததுதான் TN ரைஸ் திட்டம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற பெண்கள் தமிழ்நாட்டோட மூலை முடுக்கில் எல்லாம் போகிற அரசு பேருந்துகள்ல அவங்க விரும்பும் போதெல்லாம் விலையில்லா பயணம் பண்ண மகளிர் விடியல் பயணம் திட்டம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி காக்கிற குடும்ப தலைவிகளுக்கு அவங்க பொருளாதார தற்சார்பை உறுதிப்படுத்த மாதா மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அப்புறம் என்னங்க, தாய்மைக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஒரு பெண் குழந்தைக்கு தேவையான பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, உயர் படிப்பு, வேலை வாய்ப்புக்கு தேவையான திறன், வேலை செய்கிற பெண்கள் பாதுகாப்புக்கு பயப்படாம வெளியிடங்களில் தங்கும் விடுதி வசதி, தானே தொடங்குற சுய தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ வசதி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இதுக்கு உறுதுணையா இருக்கும் நம்ம துணை முதலமைச்சருக்கும் நாம நன்றி சொல்லணுங்க. ஏன் தமிழ்நாட்டை உலகமே வியந்து பார்க்கிறது? இதோ இதனால்தான். இதனை நமக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மகளிர் தின விழாவில் மீண்டும் ஒருமுறை பலத்த கரவொலியுடன்